மனநல மருத்துவத்தில் நடைமுறை உத்திகள். ஒரு பொறியியல் வல்லுனர் ஒரு பாலத்தை கட்ட முற்படும் போதோ அல்லது ஒரு விண்வெளி கப்பலை வடிவமைக்க துவங்கும் போதோ அப்பிரச்சனையை அணுகுவதற்கு அவர் தனக்கு தெரிந்த பரிச்சயமான உத்தியையும் நடைமுறையில் உள்ள திறன்களையும் வழிமுறைகளையும் கையாள்வார். இதே முறையில் உங்கள் வாழ்க்கையை முறைப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் இயக்குவதற்கும் அங்கீகரிக்கப்பட்ட உத்திகளும் திறன்களும் வழிமுறைகளும் உள்ளன. கோல்டன் கேட் பாலத்தை கட்டும்போது பொறியியல் வல்லுநர்கள் முதல் படியாக கணித கோட்பாடுகளையும் பாரம் தூக்கு திறனையும் அழுத்த பிரயோகங்களையும் பற்றி புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. இரண்டாவதாக விரிகுடாவிற்கு குறுக்காக அமையவிருந்த அந்த உயரிய பாலத்தை குறித்து தங்கள் மனதில் அதற்கான காட்சியை உருவாக்கி கொண்டனர். மூன்றாவதாக கோட்பாடுகளை செயல்படுத்தி ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருந்த வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தினர். இம்மூன்று விஷயங்களும் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு அப்பாலம் உருப்பெற்றது. தலைமுறையாக வாகன ஓட்டுநர்கள் அதில் தங்கள் வாகனத்தை ஓட்டி வருகின்றன. உங்கள் பிரார்த்தனைகள் பலிக்க வேண்டுமென்றால் நீங்கள் சரியான உத்திகளோடும் வழிமுறைகளோடும் அதை துவங்க வேண்டும். அறிவியல் ரீதியான வழிமுறையில் உங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படுகின்றது. எதுவும் திடீரென்று ஏற்படுவதில்லை. இவ்வுலகம் ஒழுங்காகவும் விதிகளாலும் ஆனது. உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை படிப்படியாக வெளிப்படுத்தி அதனை பேணி வளர்ப்பதற்கான நடைமுறை உத்திகளை நீங்கள் இவ்வத்தியாயத்தில் காண்பீர்கள். உங்கள் பிரார்த்தனைகள் காற்றில் அலைகழிக்கப்படும் பலூனை போல இருந்துவிடக்கூடாது. அவை ஏதோ ஓரிடத்திற்கு சென்று உங்கள் வாழ்வில் ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும். நாம் பிரார்த்தனையை பற்றி ஆராயும் போது அதற்கு பல அணுகுமுறைகளையும் வழிமுறைகளையும் உள்ளன என்பதை கண்டறிகிறோம். சமய வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் முறை சார்ந்த சடங்குகளுடன் கூடிய பிரார்த்தனைகளை நாம் இப்புத்தகத்தில் கருத்தில் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. இவை கூட்டு பிரார்த்தனையில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கின்றன. ஆனால் நாம் இங்கு அதில் கவனம் செலுத்தப் போவதில்லை. நாம் உடனடியாக கருத்தில் கொள்ளவிருப்பது உங்கள் வாழ்வில் அன்றாடம் நடைமுறைப்படுத்தி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி புரியக்கூடிய தனிப்பட்ட பிரார்த்தனைக்கான ஆற்றல் மிகு வழிமுறைகளைத்தான். பிரார்த்தனை என்பது நாம் சாதிக்க விரும்பும் ஒன்றை குறித்த ஒரு சிந்தனை உருவாக்கம். பிரார்த்தனை என்பது ஆன்மாவின் உண்மையான விருப்பம். உங்கள் விருப்பம்தான் உங்கள் பிரார்த்தனை. அது உங்கள் ஆழமான தேவைகளிலிருந்து பிறக்கிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று பைபிள் கூறுகிறது. இதுதான் பிரார்த்தனையின் உண்மையான இயல்பு. அமைதி, இணக்கம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் பிற ஆசீர்வாதங்கள் குறித்த தேடல்களின் ஆற்றல் மிக்க வெளிப்பாடு அது. எண்ணங்களை வெளிமனதிலிருந்து ஆழ்மனதிற்கு கொண்டு சேர்ப்பதற்கான உத்தி. பிரார்த்தனைகள் பலிப்பதற்கான ரகசியம் நீங்கள் விரும்பும் விளைவுகளை உங்கள் ஆழ்மனதில் ஆழப்பதிவு செய்வது என்பதை நாம் பார்த்தோம். இதை செய்வதற்கான எளிய வழிகளில் ஒன்று கடத்தும் உத்தி என்று அழைக்கப்படுகிறது. இதில் வெளிமனம் அளிக்கும் விண்ணப்பத்தை உங்கள் ஆழ்மனம் பொறுப்பேற்று கொள்ள செய்யும்படி தூண்டுவது மிக முக்கியமானது. ஒருவிதமான கற்பனை நிலையில் இவ்வுத்தி மிக சிறப்பாக செயலாற்றும். முடிவில்லா பேரறிவும் அளப்பரிய சக்தியும் உங்கள் மனதின் ஆழத்தில் குடிக்கொண்டுள்ளன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அமைதியாக யோசியுங்கள். அது உங்கள் வசம் வருவதற்காக, இக்கணத்திலிருந்து முழு வடிவம் பெற்று கொண்டிருப்பதற்காக அகக்காட்சி படைப்பில் காணுங்கள். மிக மோசமான ஜலதோஷத்தாலும் வறண்ட தொண்டையாலும் அவதியுற்றிருந்த இச்சிறுமியை போன்று நடந்து கொள்ளுங்கள். அவள் இது இப்போது விலகி ஓடுகிறது, இது இப்போது விலகி ஓடுகிறது என்று உறுதியாக பலமுறை தொடர்ந்து பிரகடனப்படுத்தினாள். 1 மணி நேரத்தில் அது அவளை விட்டு பறந்து சென்றது. இவ்வுத்தியை எளிமையுடனும் நேர்மையுடனும் பயன்படுத்துங்கள். உங்கள் ஆழ்மனம் உங்கள் வரைபடத்தை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒரு புதிய வீட்டை கட்டி கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டின் வரைபடத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். வீட்டை கட்டித் தருபவர்கள் உங்கள் வரைபடத்தில் உள்ள அனைத்தையும் சிறு விவரம் கூட விட்டு போகாமல் முறையாக பின்பற்றுகிறார்களா என்று பார்த்து கொள்வதில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள்.
அவர்கள் பயன்படுத்தும் கட்டுமான பொருட்களை கண்காணிப்பீர்கள். உங்கள் வீட்டின் எதிர்கால வாழ்க்கை அதை கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் தரமான பொருட்களை சார்ந்துள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளதால் சிறந்த சிமெண்ட், மின்காப்பு, மின்சார கம்பிகள், கூரைகள் என்று எல்லாவற்றிலும் சிறந்தவற்றை மட்டும்தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். உங்கள் மன வீட்டிற்கும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பிற்கான உங்கள் மன வரைபடத்திற்கும் இதே போன்ற அக்கறையை நீங்கள் எடுத்துக்கொள்வது அறிவார்ந்த செயல்தானே. உங்களுடைய வாழ்வு அனுபவங்கள் அனைத்தும் உங்கள் மன வீட்டை உருவாக்க நீங்கள் பயன்படுத்தும் மன கட்டுமான பொருட்களின் இயல்பை சார்ந்துள்ளன. உங்களுடைய வரைபடம் பயம், கவலை, மனக்கலக்கம் அல்லது இல்லாமை ஆகியவற்றால் நிறைந்திருந்து நீங்கள் நம்பிக்கையற்றவராக, சந்தேகிப்பவராக, எதிர்மறையாக சிந்திப்பவராக இருந்தால் நீங்கள் உங்கள் மனதில் நிறுவும் கட்டுமான பொருட்களின் தரம் உங்கள் வாழ்வில் அதிக உணர்ச்சியாகவும் மன இறுக்கமாகவும் கவலையாகவும் வெளிப்படும். வாழ்வில் மிகவும் அடிப்படையான அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் செயல் நீங்கள் விழித்திருக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் உங்கள் மனதில் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் விஷயங்கள்தான். உங்கள் வார்த்தை சத்தம் மற்றும் கண்ணுக்கு புலப்படாதவாறும் இருந்தாலும் அது நிஜமானது. நீங்கள் உங்களுடைய மன வீட்டை எல்லா நேரத்திலும் கட்டி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எண்ணங்களும் உள கற்பனை காட்சிகளும் உங்கள் வரைபடத்தின் பிரதிநிதிகள். நீங்கள் எண்ணும் எண்ணங்களாலும் வரவேற்கும் கருத்துக்களாலும் ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கைகளாலும் உங்கள் மனதின் மறைவான கலைக்கூடத்தில் நீங்கள் ஒத்திகை பார்க்கும் காட்சிகளாலும் நீங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கணமும் வனப்பான ஆரோக்கியம், வெற்றி, மகிழ்ச்சி ஆகியவற்றை கட்டி எழுப்பலாம். நீங்கள் முழு ஈடுபாட்டுடன் நிர்மாணித்து கொண்டிருக்கும் இந்த ராஜ மாளிகைதான் உங்களது ஆளுமை. ஒரு புதிய வரைபடத்தை தயார் செய்யுங்கள். இக்கணத்தில் அமைதியையும் இணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் நல்லெண்ணத்தையும் உணர்வதன் மூலம் அதன் கட்டுமானத்தை அமைதியாக துவங்குங்கள். இவ்வுணர்வுகளில் திளைத்திருந்து இவற்றை உரிமையாக்கிக் கொள்வதன் மூலம் உங்கள் ஆழ்மனம் உங்கள் வரைபடத்தை ஏற்றுக்கொண்டு இவற்றை உங்கள் அனுபவத்தில் வெளிப்படுத்தும். உண்மையான பிரார்த்தனை கலையும் அதன் பின் உள்ள அறிவியலும். அறிவியல் என்னும் வார்த்தைக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒழுங்கமைப்புடன் கூடிய முறைப்படுத்தப்பட்ட ஓர் அறிவமைப்பு என்று பொருள். உண்மையான பிரார்த்தனையின் அறிவியல் மற்றும் கலை பற்றி இன்னும் கூர்ந்து சிந்திப்போம். இவ்வறிவமைப்பு வாழ்வின் அடிப்படை கோட்பாடுகளுடன் தொடர்பு கொண்டது. இது உங்கள் வாழ்விலும் இதனை விசுவாசத்துடன் நடைமுறைப்படுத்தும் எல்லா மனிதர்களின் வாழ்விலும் நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய உத்திகளையும் செயல்முறைகளையும் விளக்குகிறது. உங்கள் உத்தியும் செயல்முறையும் தான் கலை. உங்கள் எண்ணத்திற்கும் உளக்காட்சிக்கும் உங்கள் படைப்பு மனமளிக்கும் செயல்விடைதான் அதன் பின் உள்ள அறிவியல். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்பது பைபிள் வாக்கு. எல்லோராலும் பரவலாக அறியப்பட்டுள்ள மேற்கூறிய வாசகம் நமக்கு என்ன கூறுகிறது? நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கண்டிப்பாக பெறுவீர்கள் என்பதை தெளிவாக தெரிவிக்கிறது. நீங்கள் தட்டும்போது அது உங்களுக்காக திறக்கப்படும். நீங்கள் தேடுவதை நீங்கள் கண்டறிவீர்கள். இப்போதனை மனம் மற்றும் ஆன்ம விதிகளின் நிச்சயத்தை சுட்டி காட்டுகிறது. உங்கள் வெளிமனதின் சிந்தனைக்கு உங்கள் ஆழ்மனதின் முடிவில்லா பேரு அறிவிடமிருந்து நேரடியான ஒரு செயல்விடை எப்போதும் இருக்கும். நீங்கள் விரும்பியதை பெறுவதற்கு நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். உங்கள் மனம் விருப்பம் குறித்த எண்ணத்திலிருந்து விருப்பமான பொருளை உருவாக்குவதை நோக்கி முன்னேறும். முதலில் மனதில் அந்த பொருள் குறித்த ஒரு பிம்பம் இருத்தல் அவசியம். இல்லையென்றால் உங்கள் மனதால் நகர்ந்து செல்ல முடியாது. ஏனெனில் ஒன்றை நோக்கி முன்னேறி செல்வதற்கான எதுவும் அங்கு இருக்காது. உங்கள் பிரார்த்தனை, அதாவது உங்கள் உளச்செயல், உங்கள் மனதில் ஒரு பிம்பமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதன் பின்னரே உங்கள் ஆழ் மனதின் சக்தி அதன் மீது செயலாற்றி அதனை உற்பத்தி செய்யும். உங்கள் மனதில் நிபந்தனையற்ற ஓர் உடன்படிக்கையாக அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையை நீங்கள் அடைய வேண்டும். மனக்காட்சி படைப்பு உத்தி. ஓர் எண்ணத்திற்கு வடிவம் கொடுப்பதற்கான எளிய மிகவும் நிச்சயமான வழி அதை மனக்காட்சியில் படைப்பது. அதாவது உங்கள் மனக்கண்ணில் எவ்வளவு விரிவாக
தெளிவாக பார்க்க முடியுமோ அவ்வாறு அது ஏற்கனவே நிஜத்தில் உள்ளது போல் பார்ப்பது. நீங்கள் உங்கள் புறக்கண்ணால் பார்ப்பவை அனைத்தும் ஏற்கனவே புற உலகில் இருக்கின்றன. அதே போல உங்கள் மனக்கண்களால் நீங்கள் பார்க்க முடிகிறவையெல்லாம் அக உலகில் ஏற்கனவே இருக்கின்றன. உங்கள் மனதில் நீங்கள் பதித்து வைத்திருக்கும் காட்சிகள் நீங்கள் விரும்பும் பொருட்களை குறித்தவை. அப்பொருட்கள் இன்னும் உங்கள் வசமாகவில்லை என்பதற்கான அத்தாட்சிகள் அவை. உங்கள் கற்பனையில் நீங்கள் வடிக்கும் யாவும் உங்கள் உடல் உறுப்புகளைப் போல நிஜமானது. கருத்தும் எண்ணமும் நிஜங்களே. உங்கள் மனதின் காட்சிகளுக்கு என்றென்றும் நீங்கள் விசுவாசத்துடன் இருக்கும் பட்சத்தில் அவை உங்கள் புற உலகில் ஒரு நாள் வெளிப்படும். இச்சிந்திக்கும் செயல்முறை உங்கள் மனதில் பதிவுகளை உருவாக்கும். இப்பதிவுகள் முறையே உண்மைகளாகவும் அனுபவங்களாகவும் உங்கள் வாழ்வில் உருப்பெறும். கட்டிடக் கலைஞர்கள் தாங்கள் விரும்பும் வகையான கட்டிடத்தை மனக்காட்சியில் படைக்கின்றனர். கட்டி முடிக்கப்பட்டவுடன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதே படத்தை தங்கள் மனதில் பார்க்கின்றனர். அவர்களுடைய உளக்காட்சியும் சிந்தனை முறையும் ஒரு பிளாஸ்டிக் வார்ப்பாக உருவாகி அதிலிருந்து அக்கட்டிடம் வெளிப்படும். அது அழகாகவோ அவலட்சணமாகவோ இருக்கலாம். விண்ணை தொடும் அளவு உயர்ந்தோ அல்லது கரடுமுரடான ஓரடுக்கு குடிலாகவோ இருக்கலாம். எதுவாக இருப்பினும் அது மனக்காட்சி படைப்பாகத்தான் துவங்குகிறது. காகிதத்தில் வரையப்பட்ட உருவம் கட்டிடக் கலைஞரின் உளக்காட்சியில் நிலைப்படுத்தப்படுகிறது. இறுதியில் ஒப்பந்தக்காரர்களும் கட்டிட தொழிலாளர்களும் தேவையான பொருட்களை சேகரிக்கின்றனர். பின் முழு கட்டிடமும் கட்டி முடிக்கப்படும் வரை கட்டுமான வேலை தொடர்கிறது. இது கட்டிடக் கலைஞரின் மனக்காட்சி அமைப்புடன் மிகச் சரியாக ஒத்துப்போகின்றது. நான் ஒரு கூட்டத்தில் பேசுவதற்கு முன் மனக்காட்சி படைப்பு உத்தியை எப்போதும் பிரயோகிக்கிறேன். என் சிந்தனையில் உதிக்கும் காட்சிகளை என் ஆழ்மனதிற்கு தெரிவிப்பதற்கு ஏதுவாக என் மனதின் ஓட்டத்தை இழுத்து பிடித்து அதனை அமைதிப்படுத்துவேன். பின் நான் அந்த முழு அரங்கத்தையும் மனதில் காட்சிப்படுத்துவேன். அதன் இருக்கைகள் அனைத்தும் தங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் முடிவில்லா குணமாக்கும் ஒளியால் உத்வேகமூட்டப்பட்டு பிரகாசிக்கும் ஆண்களாலும் பெண்களாலும் நிரம்பி வழிவதாக கற்பனை செய்வேன். அவர்களை ஒளி வீசுபவர்களாக, மகிழ்ச்சியில் திளைப்பவர்களாக, சுதந்திரமானவர்களாக நான் என் மனக்காட்சியில் காண்பேன். முதலில் அந்த எண்ணத்தை என் கற்பனையில் உருவாக்கிய பிறகு அதை அமைதியாக என் மனதில் காட்சி படமாக நிலைநிறுத்துவேன். அதே சமயம் மக்கள் நான் குணமடைந்து விட்டேன், நான் அற்புதமாக உணர்கிறேன், நான் பரிபூரண மேம்பாட்டை அடைந்து விட்டேன் என்று கூறுவதாக கற்பனை செய்வேன். 10 நிமிடங்கள் அல்லது அதற்கும் அதிகமாக நான் இந்நிலையில் இருப்பேன். ஒவ்வொரு மனிதரின் உள்ளமும் உடலும் அன்பாலும் முழுமையாலும் அழகாலும் கச்சிதத்தாலும் நிறைந்துள்ளதாக எனக்கு நானே தெரிவித்து கொண்டு அதை பரிபூரணமாக உணர்வேன். ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் பிரகடனப்படுத்தும் பெருந்திரளான மக்களின் குரல்களை என் மனதில் கேட்கும் அளவிற்கு என் கற்பனை உணர்வு ஓங்கி உயர்ந்து இருக்கும். பின் மேடையை நோக்கி செல்வேன். இவ்வுத்தியை பிரயோகித்து நான் பேசும் ஒவ்வொரு முறையும் தங்கள் பிரார்த்தனைகளுக்கான விடைகள் கிடைத்து விட்டதாக என் பேச்சு முடிந்த பிறகு சிலர் என்னிடம் வந்து கூறுவர். மனத்திரைப்பட முறை உத்தி. ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமானம் என்ற பழமொழியை நாம் நன்கு அறிவோம். விசுவாசத்துடன் மனதில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு படத்தையும் ஆழ்மனம் புற உலகில் அனுபவமாக வெளிப்படுத்தும். பல வருடங்களுக்கு முன் மிட்வெஸ்டில் உள்ள பல மாநிலங்களிலும் என்னை உலாவரச் செய்த ஒரு சொற்பொழிவு பயணச் சுற்றில் நான் இருந்தேன். என் உதவி தேவைப்படும் மக்களுக்கு சேவை செய்ய நான் அப்பகுதியில் ஒரு நிரந்தரமான இடத்தை மையமாக வைத்து செயல்பட விரும்பினேன். என் பயணங்கள் என்னை வெகு தூரத்திற்கு அழைத்துச் சென்றன. ஆனாலும் ஒரு நிரந்தர தளம் குறித்த கருத்தை நான் மறக்கவில்லை. ஒரு நாள் மாலை நான் வாஷிங்டனில் என் ஹோட்டல் அறையில் இளைப்பாறிக் கொண்டிருந்த போது என் கவனத்தை ஒருமுகப்படுத்தினேன். நான் ஒரு பெரும் கூட்டத்தில் பேசுவதாக அமைதியாக கற்பனை செய்தேன். என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் நான் இங்கு வந்திருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இச்சிறந்த வாய்ப்புக்காக தவம் இருந்துள்ளேன் என்று கூறினேன். நான் அக்கற்பனை பார்வையாளர்களை என் மனக்கண்ணில் பார்த்து அதன் நிஜத்தை உணர்ந்தேன். நான் பேச்சாளன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இந்த மன திரைப்படத்தை அரங்கேற்றினேன். இப்படம் என் ஆழ்மனதிற்கு தெரிவிக்கப்படும் என்பதை நான் உணர்ந்திருந்தாலும் பின் என் ஆழ்மனம் தன் சொந்த வழியில் அதை நிஜமாக்கும் என்பதை நான் அறிந்திருந்தாலும் எனக்கு பூரண திருப்தி ஏற்பட்டது. அடுத்த நாள் காலை என் கண் விழித்தபோது பெரும் மன அமைதி ஏற்பட்டிருந்ததை உணர்ந்தேன்.
ஒரு சில நாட்களுக்கு பிறகு மிட்வெஸ்டில் உள்ள ஒரு நிறுவனத்திலிருந்து அந்நிறுவனத்தின் இயக்குநராக அதனை பொறுப்பேற்று நடத்த எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. நான் அதனை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு பரிபூரணமாக திருப்தியளித்த வேலையை செய்வதில் பல வருடங்களை அங்கு ஆனந்தமாக கழித்தேன். நான் இப்போது விளக்கியுள்ள முறை உளத்திரைப்பட முறை என்று அழைக்கப்படுகிறது. என் புத்தகங்களின் மூலம் அல்லது என் சொற்பொழிவின் மூலம் இந்த உத்தியை பற்றி அறிந்து கொண்டு அதை பயன்படுத்தி அற்புதமான விளைவுகளை தாங்கள் பெற்றதாக கூறி எனக்கு பல கடிதங்கள் வந்துள்ளன. உளத்திரைப்பட முறை குறிப்பாக சொத்துக்களை விற்பதில் மிகவும் உபயோககரமாக இருப்பதாக தெரிகின்றது. நீங்கள் உங்கள் வீட்டையோ அல்லது வேறு ஏதாவது சொத்தையோ விற்பதாக இருந்தால் முதலில் நீங்கள் கேட்டும் விலை உங்களுக்கும் அதை வாங்குபவர்க்கும் நியாயமானதாக இருப்பதாக உங்கள் மனதில் திருப்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதை செய்த பிறகு உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு கவலையை விட்டொழித்து மிக குறைந்த முயற்சியே தேவைப்படும் ஒரு மயக்கம் தோய்ந்த உறங்க நிலைக்கு செல்லுங்கள். இப்போது அக்காசோலை உங்கள் கையில் இருப்பதாக மனக்காட்சியில் பாருங்கள். காசோலை கிடைத்த மகிழ்ச்சியில் திளையுங்கள். அதற்காக நன்றி கூறுங்கள். உங்கள் மனதில் உருவான இந்த முழு உளத்திரைப்படத்தின் நிஜத்தன்மையை உணர்ந்தவாறு உறங்கச் செல்லுங்கள். இது ஏற்கனவே புற உலகில் நிஜமாகிவிட்டதாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி செய்யும்போது உங்கள் ஆழ்மனம் அதை ஒரு எண்ணப்பதிவாக எடுத்துக்கொள்ளும். பின் உங்கள் சொத்தை உண்மையிலேயே வாங்க விரும்பும், அதை மனதார நேசிக்கும், அதன் மூலம் செழிப்புறும் ஒருவரை பிரபஞ்ச பேரறிவானது உங்களிடம் கவர்ந்து இழுக்கும். மனதின் ஆழமான எண்ண ஓட்டங்களின் மூலம் விற்பவரும் வாங்குபவரும் ஒன்றிணைக்கப்படுவர். விசுவாசத்துடன் மனதில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஒரு உளக்காட்சி அனுபவமாக வெளிப்படும். சார்லஸ் பாவ்டோயின் உத்தி. சார்லஸ் பாவ்டோ பிரான்ஸ் நாட்டின் ரூசோ இன்ஸ்டிடியூட்டில் பேராசிரியராக இருந்தவர். அவர் ஒரு மிகச்சிறந்த மனநோய் மருத்துவர். நியூ நான்சி ஸ்கூல் ஆஃப் ஹீலிங்கின் ஆய்வு இயக்குநராகவும் இருந்தார். ஆழ்மனதில் பதிய வைப்பதற்கான சிறந்த வழி மிக குறைந்த முயற்சியே தேவைப்படும் ஒரு மயக்கம் தோய்ந்த உறக்க நிலைக்குள் நுழைவது அல்லது உறக்கத்தை ஒத்த நிலைக்குள் நுழைவது என்பதை அவர் கண்டறிந்தார். பின்னர் பிரதிபலிப்பின் மூலம் அந்த எண்ணம் ஆழ்மனதிற்கு அமைதியாகவும் சலனமின்றியும் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலும் தெரிவிக்கப்பட முடியும். அதை பாவ்டோயின் இவ்வாறு விளக்குகிறார். ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை பதிய வைப்பதற்கான எளிய வழி, பதிய வைக்கப்பட வேண்டிய எண்ணத்தை எளிதாக நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு சிறிய சொற்றொடராக சுருக்கி தொகுத்து ஒரு தாலாட்டைப் போல மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கூறிக்கொண்டிருப்பதாகும். ஒரு சில வருடங்களுக்கு முன் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் ஓர் இளம் விதவை நாட்பட்ட கசப்பான குடும்ப தகராறு ஒன்றில் மாட்டி தவித்து கொண்டிருந்தார். மறைந்த அவரது கணவர் தன்னுடைய சொத்து முழுவதையும் அவருக்காக விட்டு சென்றிருந்தார். ஆனால் அவரது கணவரின் மற்றொரு திருமணத்தின் மூலம் பிறந்தவர்கள் அந்த உயில் செல்லாது என்று வழக்கு தொடர்ந்தனர். அப்பெண் தங்களுக்குள் உடன்பாடு செய்து கொள்ளலாம் என்று விடுத்த கோரிக்கையையும் அவர்கள் நிராகரித்தனர். அவர் எனது உதவியை நாடி வந்தபோது நான் அவருக்கு பாவ்டோயின் உத்தியை விளக்கினேன். அவருடைய தேவை குறித்த எண்ணத்தை மனதில் எளிதாக பதிய வைக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் கொண்ட சொற்றொடராக சுருக்குமாறு நான் அவருக்கு வலியுறுத்தினேன். அவர் கண்டுபிடித்த சொற்றொடர் இது தெய்வீக ஒழுங்கின்படி நிறைவேறிவிட்டது என்பது. அவரை பொறுத்தவரை இச்சொற்றொடர் அவரது ஆழ்மனதின் ஊடாக பாரபட்சமற்ற முறையில் இயங்கும் பிரபஞ்ச பேரொரில் ஓர் இணக்கமான முடிவை கொண்டு வரும் என்று பொருள்பட்டது. அடுத்த 10 நாட்களாக ஒவ்வொரு இரவிலும் அவர் தன் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன் உடலை ஆசுவாசப்படுத்தி கொண்டு உறக்க நிலைக்குள் நுழைந்தார். அந்நிலையை அடைந்தவுடன் மெதுவாக, அமைதியாக, உணர்வு பூர்வமாக இது தெய்வீக ஒழுங்கின்படி நிறைவேறிவிட்டது என்று தனக்குத்தானே தொடர்ந்து பலமுறை சுய பிரகடனம் செய்து கொண்டார். ஒரு உள் அமைதி ஏற்படுவதை அவர் உணர்ந்தார். பின் வழக்கம் போல் ஆழ்ந்து உறங்கலானார். 11ஆம் நாள் காலை மிகுந்த உற்சாகத்துடன் தன் பிரச்சனை முடிந்துவிட்ட உறுதியான உணர்வுடனும் அவர் கண் விழித்தார். அதற்கேற்றாற்போல் அவரது வழக்கறிஞர் அன்றே அவரை அழைத்து எதிர்த்தரப்பு வழக்கறிஞரும் அவரது கட்சிக்காரர்களும் அவரது ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். ஒரு இணக்கமான உடன்படிக்கை ஏற்பட்டது. வழக்கு கைவிடப்பட்டது.
உறக்க உத்தி. நீங்கள் ஒரு உறக்க நிலைக்குள் நுழையும் போது ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை பதிய வைக்க மிக குறைந்த முயற்சியே தேவைப்படுகிறது. உறக்க நிலையில் இருக்கும்போது வெளிமனம் பெருமளவில் அமைதியாக்கப்படுகிறது. உறக்கத்திற்கு சற்று முன்னரும் விழித்து சற்று நேரத்திற்குள்ளும் ஆழ்மனம் மிகுந்த ஆற்றலுடன் செயல்படுவதுதான் இதற்கு காரணம். உங்கள் விருப்பங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்கள் ஆழ்மனதை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் இந்நிலையில் இருப்பதில்லை. ஒரு தீய பழக்கத்தை நீங்கள் விட்டொழிக்க விரும்புவதாக வைத்துக்கொள்வோம். ஒரு வசதியான நிலையில் அமர்ந்து உங்கள் உடலை ஆசுவாசப்படுத்தி அசையாமல் இருங்கள். ஓர் உறக்க நிலைக்கு செல்லுங்கள். அந்நிலையில் அமைதியாக, நான் இப்பழக்கத்திலிருந்து முழு விடுதலை பெற்றுள்ளேன், இணக்கமும் மன அமைதியும் என்னிடம் குடிகொண்டுள்ளன என்று ஒரு தாலாட்டை போல மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். இவ்வார்த்தைகளை மெதுவாக, அமைதியாக, அன்போடு 5 அல்லது 10 நிமிடங்கள் காலையிலும் இரவிலும் தொடர்ந்து கூறி வாருங்கள். ஒவ்வொரு முறை கூறும்போதும் அவ்வார்த்தைகளின் உணர்ச்சி மதிப்பு கூடுகின்றது. எதிர்மறை பழக்கத்தை மீண்டும் தொடர நீங்கள் உந்தப்படும் போது இவ்வாக்கியத்தை வாய்விட்டு சத்தமாக உங்களுக்கு நீங்களே கூறுங்கள். இவ்வழியில் நீங்கள் அக்கருத்தை உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறீர்கள். குணமாதல் கண்டிப்பாக ஏற்படுகிறது. நன்றி கூறும் உத்தி. நம் கோரிக்கைகளை போற்றுதலுடனும் நன்றி பாராட்டுதலுடனும் தெரியப்படுத்துமாறு பைபிளில் புனித பால் பரிந்துரைக்கிறார். இந்த எளிய பிரார்த்தனை மூலம் பல அசாதாரணமான விளைவுகள் ஏற்படுகின்றன. நன்றியுள்ள இதயம் எப்போதும் பிரபஞ்சத்தின் படைப்பு சக்திக்கு மிக அருகில் இருக்கிறது. ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு என்னும் பிரபஞ்ச விதிப்படி அது கணக்கிலடங்கா ஆசீர்வாதங்களை தன்னை நோக்கி பாய்ந்தோடி வரச் செய்யும். இவ்வுத்தியுடனான தனது அனுபவத்தை சமீபத்தில் ஒரு இளம் தாய் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் உணவூட்டி சீராட்டப்பட வேண்டிய 3 இளம் குழந்தைகளுடன் வேலை ஏதுமின்றி கையில் காசின்றி நான் ஒடிந்து போயிருந்தேன். எங்கு செல்வதென்று தெரியாமல் விழித்தேன். அப்போது நம் பிரார்த்தனைகள் பலிப்பதற்கு முன்பாகவே நாம் நன்றி கூற வேண்டும் என்று நீங்கள் விளக்கியதை நான் கேட்டேன். அது என் மனதில் ஒளியேற்றியது. அதை முயற்சித்து பார்க்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் என்று கூறினார். சுமார் 3 வாரங்களுக்கு ஒவ்வொரு இரவிலும் காலையிலும் இப்பெண், பரமபிதாவே, என் செல்வத்திற்கு நன்றி என்று தொடர்ந்து கூறி வந்தார். அவர் இதை ஆசுவாசமான அமைதியான முறையில் செய்தார். நன்றியுணர்ச்சி தன் மனதை ஆக்கிரமிக்கும் வரை இதை தொடர்ந்து செய்தார். தனக்குள் இருக்கும் பிரபஞ்ச அறிவையோ படைப்பு சக்தியையோ தன்னால் பார்க்க முடியாது என்று தெரிந்திருந்தும் கூட அவர் அவற்றிடம் அறைகூவல் விடுத்து கொண்டிருந்தார். அவர் தனக்கு தேவையான பணத்தையும் பதவியையும் உணவையும் பெறுவதற்கான முதற்படி செல்வம் குறித்த தன் எண்ணமும் அகக்காட்சியும் தான் என்பதை உணர்ந்தவராக தன் ஆன்மீக பார்வையின் அகக்கண் வழியாக அதை பார்த்து கொண்டிருந்தார். தன் முந்தைய சூழ்நிலைகள் எதுவும் தன்னை கட்டுப்படுத்தா வண்ணம் அவர் முயற்சித்த எண்ணமும் உணர்ச்சியும் கலந்த அவரது கோரிக்கை மூலம் அவர் செல்வத்தை தோற்றுவித்தார். நன்றி பரமபிதாவே என்று தொடர்ந்து கூறியதன் மூலம் அப்பெண்ணின் மனமும் இதயமும் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு உயர்ந்தன. இல்லாமை, ஏழ்மை மற்றும் துயரம் குறித்த எண்ணங்கள் அவர் மனதிற்குள் வந்தபோது அது மறையும் வரை அவர் மீண்டும் மீண்டும் நன்றி பரமபிதாவே என்று கூறினார். நன்றியுணர்வின் நிலைத்திருப்பதன் மூலம் செல்வம் குறித்த எண்ணத்தால் தன் மனதை மறுசீரமைக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அது அவ்வாறே நடக்கவும் செய்தது. அவர் தான் விவரித்தபடி பிரார்த்தனை செய்ய துவங்கிய சிறிது காலத்திற்குள்ளாகவே தான் 5 வருடங்களாக சந்தித்திராத தன் முன்னாள் முதலாளியை தெருவில் சந்தித்தார். அந்த முன்னாள் முதலாளி அவருக்கு ஒரு பொறுப்பான நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலையை கொடுத்தார். அவர் தன் முதல் சம்பளத்தை வாங்கும் வரை தாக்குப்பிடிக்க ஒரு தற்காலிக கடனையும் முன்பணமாக வழங்கினார். அவர் என்னிடம், நான் நன்றி பரமபிதாவே என்பதன் அற்புதமான சக்தியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அது எனக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளது என்று கூறினார். சுய பிரகடன உத்தி. அன்றியும்
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள் என்று பைபிள் வார்த்தைகளில் புதைந்திருக்கும் உண்மை மற்றும் அர்த்தம் குறித்த உங்கள் புரிதலே சுய பிரகடனத்தின் ஆற்றலை தீர்மானிக்கிறது. சுய பிரகடனத்தின் சக்தி நிச்சயமான நேர்மறையான விஷயங்களை புத்திசாலித்தனமாக நடைமுறைப்படுத்துவதில் அமைந்துள்ளது. பள்ளிக்கு செல்லும் ஒரு குழந்தை 3 3 கூட்டி கரும் பலகையில் 7 என்று எழுதுவதாக வைத்துக்கொள்வோம். ஆசிரியர் 3 3 6 என்று திருத்துகிறார். உடனே அக்குழந்தை தன் விடையை அதற்கேற்றவாறு மாற்றி எழுதுகிறது. ஆசிரியரின் கூற்று 3ஐயும் 3ஐயும் 6ஆக ஆக்கவில்லை. இது ஏற்கனவே இருக்கும் ஒரு கணித உண்மை. அதுதான் கரும்பலகையில் உள்ள எண்களை அக்குழந்தை மாற்றி எழுத காரணமாக்கியது. நோய்வாய்ப்படுவது இயற்கைக்கு மாறானது. ஆரோக்கியமாக இருப்பது இயல்பானது. ஆரோக்கியம்தான் வாழ்வின் நிதர்சனம். நீங்கள் உங்களுக்காகவோ அல்லது பிறருக்காகவோ ஆரோக்கியத்தையும் இணக்கத்தையும் அமைதியையும் வேண்டி சுய பிரகடனம் செய்யும் போதும் இவை யாவும் பிரபஞ்ச கொள்கையின் ஓர் அம்சம் என்பதை உணரும் போதும் நீங்கள் உறுதியுரை கூறும் விஷயங்கள் மீதான உங்கள் விசுவாசம் மற்றும் புரிதலின் அடிப்படையில் உங்கள் ஆழ்மனதின் எதிர்மறை அமைப்புகளை மாற்றி அமைக்கிறீர்கள். சுய பிரகடன முறையின் வெற்றி வாழ்வின் கோட்பாடுகளோடு ஒத்துப்போவதை சார்ந்துள்ளது. இதை ஒரு கணம் கவனியுங்கள். கணிதத்திற்கென்று ஒரு கோட்பாடு உள்ளது. ஆனால் தவறுக்கு எந்த ஒரு கோட்பாடும் இல்லை. உண்மைக்கென்று ஒரு கோட்பாடு உள்ளது. ஆனால் வஞ்சகத்திற்கு யாதொரு கோட்பாடும் கிடையாது. அறிவிற்கென்று ஒரு கோட்பாடு உள்ளது. ஆனால் அறியாமைக்கு யாதொரு கோட்பாடும் கிடையாது. இணக்கத்திற்கென்று ஒரு கோட்பாடு உள்ளது. ஆனால் முரண்பாட்டிற்கு எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது. ஆரோக்கியத்திற்கென்று ஒரு கோட்பாடு உள்ளது. ஆனால் நோய்க்கு யாதொரு கோட்பாடும் இல்லை. செழிப்பிற்கென்று ஒரு கோட்பாடு உள்ளது. ஆனால் ஏழ்மைக்கு எந்த கோட்பாடும் கிடையாது. என் சகோதரிக்கு இங்கிலாந்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பித்த கற்கள் அகற்றப்படுவதற்காக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட இருந்தபோது நான் சுய பிரகடன முறையை பயன்படுத்த தேர்ந்தெடுத்தேன். எக்ஸ் கதிர் மற்றும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில் அவளது நோய் கணிப்பு அமைந்திருந்தது. அவள் தனக்காக பிரார்த்திக்குமாறு என்னிடம் கேட்டாள். நான் 6000 மைல்களுக்கு அப்பால் இருந்தேன். ஆனால் இது எனக்கு இடைஞ்சலாக இருக்கவில்லை. மனக்கோட்பாட்டில் நேரமோ வெளியோ கிடையாது. பிரபஞ்ச பேரறிவு அதன் முழுமையில் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் வியாபித்துள்ளது. தினமும் பலமுறை நான் என் சகோதரியின் அறிகுறிகள் பற்றிய சிந்தனைகளையும் உடல் தொடர்பான எண்ணங்களையும் விலக்கி வைத்துவிட்டு அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் கீழ்கண்டவாறு சுய பிரகடனம் செய்தேன். இப்பிரார்த்தனை என் சகோதரி கேத்தரினுக்காக கூறப்படுகிறது. அவள் ஆஸ்வாசமாகவும் அமைதியாகவும் சமநிலையிலும் சாந்தமாகவும் இருக்கிறாள். அவளது உடலை உருவாக்கிய அவளது ஆழ்மனதின் குணமாக்கும் பேரொளி இப்போது அவளுடைய ஒவ்வொரு உயிர் அணுவையும் நரம்பையும் திசுவையும் தசையையும் எலும்பையும் அவளது ஆழ்மனதில் பதிந்துள்ள அனைத்து உறுப்புகளின் கச்சிதமான அமைப்புக்கு ஏற்றாற்போல் மறுசீரமைத்து கொண்டிருக்கிறது. உருக்குலைவான அனைத்து எண்ண அமைப்புகளும் அவளது ஆழ் மனதிலிருந்து அமைதியாக அகற்றப்பட்டு கரைக்கப்படுகின்றன. வாழ்க்கை கோட்பாட்டின் வலிமையும் முழுமையும் அழகும் அவளது உடலின் ஒவ்வொரு அணுவிலும் வெளிப்படுத்தப்படுகின்றன. நதியை போன்று இப்போது அவளை நோக்கி பாய்ந்து செல்லும் பரிபூரண ஆரோக்கியத்தையும் இணக்கத்தையும் அமைதியையும் அவளுக்கு மீட்டுத்தரும் குணமாக்கும் சக்திகளை ஏற்றுக்கொள்ளும் திறந்த மனதுடன் அவள் இருக்கிறாள். அவளின் ஊடே பாய்ந்து சென்று கொண்டிருக்கும் அளவில்லா அன்பு மற்றும் அமைதி பெருங்கடலால் எல்லா அவலட்சணங்களும் அழகற்ற பிம்பங்களும் இப்போது அடித்துச் செல்லப்படுகின்றன. அது அவ்வாறே நடக்கிறது. 2 வாரங்களுக்கு பிறகு என் சகோதரி இன்னொரு பரிசோதனையை மேற்கொண்டாள். அவளது எக்ஸ் கதிர்களில் பித்தக்கற்கள் எதுவும் தென்படவில்லை. அவள் குறிப்பிடத்தக்க வகையில் குணமடைந்ததை அவளது மருத்துவர் ஒப்புக்கொண்டு அவளுக்கு செய்வதாக இருந்த அறுவை சிகிச்சையை கைவிட்டு விட்டார். வலியுறுத்தி கூறுவது அது அவ்வாறே ஆவதற்காக அரைக்கூவல் விடுப்பதாகும்.
உங்கள் மனதின் இப்போக்கை உண்மை என்று கருதி நீங்கள் பேணும்போது நடைமுறை ஆதாரங்கள் இதற்கு மாறானவையாக இருக்கும்போதும் கூட உங்கள் பிரார்த்தனைக்கான பதிலை பெறுவீர்கள். உங்கள் எண்ணத்தால் வலியுறுத்த மட்டும்தான் முடியும். ஏனெனில் நீங்கள் ஒன்றை மறுக்கும் போதும் கூட உண்மையில் நீங்கள் எதை மறுக்கிறீர்களோ அதன் இருத்தலை குறித்தே வலியுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றை வலியுறுத்தி கூறும்போது எதை கூறுகிறோம், ஏன் கூறுகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் கூறும்போது அது நீங்கள் கூறுவது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு உங்கள் மனதை இட்டுச் செல்லும். ஆழ்மனதின் செயல்விடை உங்களுக்கு திருப்தியளிக்கும் வரை நீங்கள் தொடர்ந்து வாழ்வின் உண்மைகளை வலியுறுத்தி கொண்டே இருங்கள். விவாத உத்தி. இம்முறை அதன் பெயருக்கேற்றவாறு அமைந்துள்ளது. இது ஒரு நூற்றாண்டுக்கு முன் மெயின் மாநிலத்தின் பெல்ஃபாஸ்ட் நகரில் மருத்துவ தொழில் புரிந்து வந்த மன மற்றும் ஆன்மீக பிணி நீக்கங்களின் முன்னோடியாக திகழ்ந்த டாக்டர் ஃபினியாஸ் பார்கஸ்ட் குவிம்பியின் அற்புதமான வேலையிலிருந்து கிளைத்தெழுகிறது. அவர்தான் உண்மையில் உளம் சார்ந்த உடற்கோளாறு மருத்துவத்தின் தந்தை மற்றும் முதல் உள பகுத்தாய்வாளர். நோயாளிகளின் பிரச்சனைகள் மற்றும் வலிகளின் காரணத்தை தன் ஞான திருஷ்டியின் மூலம் கண்டறியும் குறிப்பிடத்தக்க ஆற்றலையும் அவர் பெற்றிருந்தார். டாக்டர் குவிம்பியால் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்ட விவாத முறை ஆன்மீக பகுத்தறிதலை உள்ளடக்கிய ஒன்று. இம்முறையில் ஆழ்மனதில் பதிந்திருக்கும் பொய்யான நம்பிக்கைகளும் ஆதாரமற்ற பயங்களும் எதிர்மறை அமைப்புகளும் தான் நோய்க்கான காரணம் என்னும் கருத்தை நீங்களும் நம்பி உங்களுடைய நோயாளியையும் நம்ப வைக்கிறீர்கள். உருக்குலைந்த திரிக்கப்பட்ட எண்ண அமைப்பே உடலில் உருப்பெற்று நோயாகவோ உடல் நலிவாகவோ மாறுகிறது என்பதை உங்கள் மனதில் தெளிவாக பகுத்தறிந்து உங்கள் நோயாளியை நம்ப வைக்கிறீர்கள். ஏதோ ஒரு புறசக்தி மற்றும் புற காரணங்களின் மீதான தவறான நம்பிக்கைதான் நோயின் வடிவில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டுள்ளது. எண்ணத்தின் அமைப்புகளை மாற்றுவதன் மூலம் இதனை மாற்ற முடியும். அனைத்து பிணி நீக்கங்களின் அடிப்படையும் நம்பிக்கையில் ஏற்படும் ஒரு மாற்றம்தான் என்பதை நோயுற்றவரிடம் விளக்கி கூறுங்கள். ஆழ்மனம்தான் உடலையும் அதன் அனைத்து உறுப்புகளையும் உருவாக்கியது. எனவே அதை எப்படி குணப்படுத்துவது என்பது அதற்கு தெரியும். ஆழ்மனதால் அதை குணப்படுத்த முடியும். இப்போது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்திலும் அது குணப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டுங்கள். நோயில் ஊறிப்போன நோய் சார்ந்த எண்ணத்தின் மற்றும் காட்சியின் அடிப்படையில் அமைந்த மனதின் நிழல்தான் வியாதி என்பதை உங்கள் மனதின் வழக்காடு மன்றத்தில் வாதிடுங்கள். முதலில் அனைத்து உறுப்புகளையும் உருவாக்கி அதன் ஒவ்வொரு உயிரணு, நரம்பு மற்றும் திசுவின் கச்சிதமான அமைப்பை தன்னகத்தை கொண்டுள்ள நமக்குள் குடிக்கொண்டிருக்கும் குணமாக்கும் சக்திக்கு சாதகமான அனைத்து ஆதாரங்களையும் உங்களால் முடிந்த அளவு தொடர்ந்து ஒன்று திரட்டுங்கள். அதன்பின் உங்கள் மனதின் வழக்காடு மன்றத்தில் உங்களுக்கும் உங்கள் நோயாளிக்கும் சாதகமான ஒரு தீர்ப்பை நீங்கள் வழங்குங்கள். நோயுற்றவரை விசுவாசத்தாலும் ஆன்மீக புரிதலாலும் நோயிலிருந்து விடுவியுங்கள். ஒரே ஒரு மனம் மட்டுமே உள்ளதால் நீங்கள் உண்மை என்று உணர்வது உங்கள் நோயாளியின் அனுபவத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு பிணி நீக்கம் பின்தொடர்கிறது. முழுமை உத்தி. உலகம் நெடுகிலும் பல மக்கள் இவ்வடிவ பிரார்த்தனை சிகிச்சையை மேற்கொண்டு அற்புதமான விளைவுகளை பெற்றுள்ளனர். இம்முழுமை உத்தியை பயன்படுத்துபவர் நோயாளியின் பெயரை குறிப்பிடுவார். பின் அவர் அமைதியாக கடவுளை பற்றியும் மகிழ்ச்சி, எல்லையில்லா அன்பு, முடிவில்லா பேரறிவொளி, சர்வ வல்லமை, அளவற்ற ஞானம், முழுமையான இணக்கம், வர்ணனைக்கு அப்பாற்பட்ட அழகு மற்றும் கச்சிதம் போன்ற கடவுளது குணநலன்கள் மற்றும் நற்பண்புகளை பற்றி சிந்திப்பார். அவர் இவ்வழியில் தொடர்ந்து அமைதியாக சிந்திக்கும் போது அவரது விழிப்புணர்வு மேலோங்கி ஒரு புது ஆன்மீக பரிமாணத்தை அடைகிறது. தான் யாருக்காக பிரார்த்திக்கின்றாரோ அந்நோயாளியின் மனதிலும் உடலிலும் உள்ள அனைத்து உபாதைகளும் முடிவில்லா சமுத்திரமான கடவுளின் அன்பு கரைத்து விடுவதாக உணர்கிறார். கடவுளின் சக்தியும் அன்பும் இப்போது நோயாளியின் மேல் குவிந்திருப்பதாக உணர்கிறார். தொல்லை கொடுக்கும் அல்லது எரிச்சலூட்டும் அனைத்தும் அன்பின் முடிவில்லா சமுத்திரத்தின் முன்னால் முழுமையாக கரைந்து போய் விடுகின்றன. முழுமை பெற்ற இப்பிரார்த்தனை முறையை செவியுணரா ஒளி சிகிச்சையின் சமீபத்திய வளர்ச்சிகளுடன் ஒப்பிடலாம். இதை சமீபத்தில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உள்ள ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் எனக்கு விளக்கினார்.
அவர் பயன்படுத்தும் கருவி ஆற்றல் மிக்க ஒளி அலைகளை மிக உயர்ந்த அதிர்வெண்ணில் உருவாக்குகிறது. அசாதாரணமான திசுக்கள் உள்ள உடலின் பகுதிகளில் இவை குவிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட உயிரணுக்கள் இச்செவியுணரா ஒளியால் அதிர்ந்து அதற்கு செயல் விடை அளிக்கின்றன. கடவுளின் குணநலன்கள் மற்றும் பண்புகளை பற்றி சிந்தித்து நாம் எவ்வளவு தூரம் விழிப்புணர்வில் மேலோங்கி நிற்கிறோமோ அவ்வளவு இணக்கம், ஆரோக்கியம் மற்றும் அமைதியின் ஆன்மீக அலைகளை நாம் உருவாக்குகிறோம். இந்த அலைகள் யார் மீது குவிக்கப்படுகின்றனவோ அவர்கள் அவற்றை ஒத்த அதிர்வை வெளிப்படுத்தி அவற்றிற்கு செயல் விடை அளிப்பர். பிரார்த்தனைக்கான இவ்வுத்தியின் மூலம் பல குறிப்பிடத்தக்க பிணி நீக்கங்கள் நிகழ்த்தப்பட்டு உள்ளன. கட்டளையிடுதல் உத்தி. நாம் சிந்தும் வார்த்தையின் பின்னுள்ள உணர்வுக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்ப அதற்கு சக்தி கிடைக்கின்றது. நம் சார்பாக உலகை சுழல வைத்து கொண்டிருக்கும் சக்தி நம் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள சக்திதான் என்பதை நாம் உணரும்போது நமது நம்பிக்கையும் உத்தரவாதமும் வளர்கின்றன. இச்சக்தியுடன் மேலும் அதிகமான சக்தியை இணைப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கவில்லை. இதில் மனதளவிலான எவ்விதமான கடும் முயற்சியோ வலுக்கட்டாயமோ நிர்பந்தமோ அல்லது மனப்போராட்டமோ இருக்கக்கூடாது. தன்னை தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்து தன்னுடன் டேட்டிங் வைத்து கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு இளைஞன் மீது ஒரு இளம்பெண் இக்கட்டளை முறையை பிரயோகித்தாள். அவனை விடுவிக்க அவள் மிகவும் கஷ்டப்பட்டாள். அவன் அவளுடைய அலுவலகத்திற்கு வர துவங்கிய போது உடனே ஏதேனும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தாள். தினமும் அவள் தன்னை ஒரு அமைதியான நிலைக்கு உட்படுத்தி தொடர்ந்து பலமுறை இவ்வாறு கட்டளையிட்டாள். நான் என்ற பெயருடன் இந்த நபரை என்னிடத்திலிருந்து விடுவித்து கடவுளின் கைகளில் ஒப்படைக்கிறேன். அவன் எல்லா நேரங்களிலும் தனக்குரிய சரியான இடத்தில் இருக்கிறான். நான் சுதந்திரமாக இருக்கிறேன். அவனும் சுதந்திரமாக இருக்கிறான். என் வார்த்தைகள் பிரபஞ்ச மனதிற்கு தெரிவிக்கப்பட்டு அவை என் அனுபவத்தில் வெளிப்படுத்தப்பட கட்டளையிடுகிறேன். அது அவ்வாறே ஆகட்டும். அவளது கூற்றுப்படி அந்த இளைஞன் அவளுடைய வாழ்க்கையிலிருந்து உடனே மாயமாய் மறைந்து விட்டான். இது ஏதோ பூமி அவனை விழுங்கிவிட்டது போல் தோன்றியது என்று அவள் கூறினாள்.